எல்லாருக்கும் வணக்கம். கோட்டுக்காளி அப்படிங்கிற திரைப்படம் வந்து சூர்யா அவர்களுடைய நடிப்பில, சிவகார்த்திகேயன் அவருடைய புரொடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். பயங்கரமா எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்கின் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, மேடையில பேசும்போது சொல்றாங்க, இந்த படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவுத்து போட்டு கூட நிப்பேன் அப்படிங்கிற மாரி மிஸ்கின் அண்ணன் சொல்ற அளவுக்கு அந்த படத்தில அப்படி என்ன இருக்குது? வெற்றிமாறன் அவர்கள் வந்து அற்புதமான ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு. படம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்லியிருந்தாரு. அப்படி என்ன இந்த படத்தில இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி, ட்ரெய்லர பார்ப்போம். பார்த்த பிறகு நம்ம உட்காந்து டீட்டெயிலா உட்காந்து பேசலாம். சரிங்களா? ம். எங்க வீட்டு பிள்ளைக்கு பேர் முடிச்சிருக்கு. ஓ! இந்த படத்துக்கு தான் அந்த வாய்ஸ் சூரிக்கு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ம். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் போல இருக்குது. ஸ்டார்ட்டே அழகா இருக்குல்ல? ம். ட்ரெய்லர பார்த்தோனே ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்ட்ல வந்துட்டே இருக்குது. என்னன்னா, நம்மளுடைய கடைசி விவசாயி படம் இருக்கு இல்லைங்க? அந்த படம் தான் வந்து மைண்ட்ல வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா, அந்த படம் மட்டும் தான் இந்த மாதிரியான வந்து ரியல் லைஃப்ல இருக்கிற அந்த மியூசிக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருப்பாங்க. அதாவது நேச்சரோட மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாலு மகேந்திரா சார் சொல்ற மாரி, நம்ம என்னதான் வந்து பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டாலுமே, சில இடங்கள்ல வந்து இயற்கையோட சவுண்டுக்குள்ளேயே நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. தலைமுறைகள்னு ஒரு படம் இருக்குது. நம்ம பாலு மகேந்திரா சாரோட படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஒரு பேரனோட ஒரு சும்மா போய் நடந்து போயிட்டு ஒரு நதிக்கரையில உட்காந்து அந்த பேரன் கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஷாட்டு. நதிக்கரையில போய் உட்கார்ற வரைக்கும் ஒரே ஒரு ஷாட் தான் வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த நதியோட சவுண்டு, சுத்தி இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த அந்த செடிகள் சவுண்ட் இருக்கு. வண்டுகளோட சவுண்ட் மட்டுமே தான் கேட்டுட்டு இருக்கும். அது அவ்வளவு அழகா இருக்கும். அதுதான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பேய் அடக்குற மாரி கிளைமாக்ஸ்ல இது முடிக்கும்போது, ட்ரெய்லர் முடிக்கும்போது ஷாட் காட்டுறாங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்க அந்த அவங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து ஓவர் சவுண்டா இருந்தாலும், சுத்தி இருக்க அந்த நதி ஓடுற அந்த சவுண்டோட கேட்கும்போது பயங்கர லைவ்லியா இருக்கு. ரொம்ப நேச்சுரலா இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க எதார்த்த சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. அது எதார்த்த சினிமா அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுக்கு நெருங்குதோ, அதுதான் எதார்த்த சினிமா அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த கமர்ஷியல் சினிமாலாம் எதார்த்த சினிமா கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அவார்டு ஃபிலிம் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாய்ங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணும்போதே, கடைசி விவசாயி படத்துக்கு பண்ண மாரி, இந்த படத்த பண்ணிறாதீங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்றாய்ங்க. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அது வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன் மாரி ஆயிரும். நீங்க கடைசி விவசாயிக்கு பண்ணா நீங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற மாரிலாம் தியேட்டருக்கு ஆடியன்ஸ கூட்டு வர முடியாது. படம் போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு முதல் முறை என்ன ஃபீல் வந்து மைண்டுக்கு வருதோ, அதுதான் வந்து படத்துக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரமோஷனுக்கு போய் சேரும். உதாரணத்துக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு 4 பேர் சொல்றாங்கன்னா, போய் பார்ப்பாங்க. இப்ப எப்படின்னா, அந்த ஒத்த செருப்பு படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு மாரி, கடைசி விவசாயிக்கு ஓடிடில கிடைச்ச வரவேற்பு வந்து எனக்கு இந்த படத்துக்கு இது தியேட்டர்ல கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ விடுதலை படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஓடிருச்சு. அது மூலமா வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து கலெக்ஷன் அதிகமா போச்சு. கருடன் படம் மூலமா கலெக்ஷன் அதிகமா போச்சு. இந்த கோட்டுக்காளி அப்படிங்கிற திரைப்படம் வந்து இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பண்ணப்பட்ட படம். சூர்யா அவர்கள வந்து ஹீரோவா வச்சு பண்ண முதல் படம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கதை வந்து இப்போ அந்த 2 படம் ஓடிருக்குல்ல.
விடுதலை படமும், கருடன் படம் ஓடிருக்குல்ல. அந்த படத்துடைய அந்த கலெக்ஷன வந்து இதுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இப்போ வந்து இவங்க எல்லாருமே ப்ரமோஷன்ல போய் உட்காந்துருக்கிறது. ஆனா, அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல வந்து இது இருக்குதா? ஸ்டஃப் இருக்கா? அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து வந்து தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும். விஷுவலா பார்த்தீங்கன்னா, முதல் முதல் ஷாட்லயே என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு இவங்க சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல வந்து கல்லு கட்டி வச்சிருக்காய்ங்க. ஸோ, அப்ப என்னன்னா வந்து, அந்த பெண்ண வந்து மனசளவுல எந்த அளவுக்கு வந்து அ அடிபணிஞ்சு கிடக்கா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்த தான் அந்த சேவல வச்சு காட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சேவலையும், அந்த பெண்ணும், அந்த சேவலுடைய நிலைமையும், அந்த பெண்ணுடைய மனசும் கிட்டத்தட்ட ஒண்ணு அப்படிங்கிற மாரி தான் நமக்கு வெளியிருந்து பார்க்கும்போது, நீங்க அந்த சினிமேட்டிக்கா இல்ல ஆர்ட் ஃபார்ம்ல யோசிச்சீங்கன்னா, நமக்கு அதுதான் தோணும். ஸோ, இதுல பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லாம இந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும்போது, அப்ப இன்னும் வந்து இயற்கை காட்சிகளுக்கும், இயற்கையான அந்த சவுண்டுகளுக்கும் ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்குங்கிறத தியேட்டர்ல பார்க்கலாம். அது நமக்கு வந்து ஒரு பெரிய புது உணர்வுகள வந்து குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சூரி அவர்கள் வந்து இந்த வாய்ஸ் வந்து ஒரு மாரி கஷ்டப்பட்டு பேசியிருக்கார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சூரி அவர்கள் அ வந்து அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு. என் தொண்டையே போயிருச்சு அப்படிங்கிற மாரிலாம் அவர் நெறைய சொல்லியிருந்தாரு. டாக்டர்ட்ட போய் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணு. அந்த வாய்ஸ் கட்டியாவே இருக்கணும்னா, அது எப்படின்னா அந்த மாரி ஸ்ட்ரெயின் பண்ற வாய்ஸ் மாரியே இருக்கணும்னா, என்ன பண்ணணும்னு சொல்லிலாம் போய் கேட்டாராம். அந்த மாரிலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ, அது இந்த படத்துக்கு தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ப படம் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு ஏதாவது ஒரு சினிமேட்டிக் லாங்குவேஜ் வச்சிருக்காங்களா? இல்ல வந்து ஒரு மேனரிசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சூரிக்கு அது கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற விஷயத்த படத்துல பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். விஷுவல் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அது எப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கு. அவங்க வந்து டைரக்டர் வினோத் அவர்கள் வந்து சொல்ல வர விஷயத்த வந்து ரொம்ப கரெக்ட்டா சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஃப்ரேமே வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அதுவே ரொம்ப புடிச்ச விஷயமா இருக்கு. ஸோ, இப்ப இது வந்து இதே குவாலிட்டில வந்து நம்ம தியேட்டர்ல பார்த்தோம்னா, இன்னும் பெரிய அளவிற்கு வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேற என்ன சொல்றதுன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து சூர்யா அவர்கள வச்சு மொதல்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஐடியாவே பண்ணாரு அப்படிங்கிற மாரிலாம் கேள்விப்பட்டேன். ஸோ, அதனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள சொல்லிக்கலாம். எஸ்கே புரொடக்ஷன்ஸ்ல வந்த சின்ன சின்ன படங்கள் இருந்தாலும், அந்த படங்களுக்குள்ள ஒரு கதை அம்சம் உள்ள படங்கள் தான் அவர் செலக்ட் பண்ணி பண்றாரு. அது ஒரு விதத்தில வந்து சினிமாவுக்கு நல்லது தான். நடக்கட்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன உணர்வுகள் தோணுச்சுங்கிறத நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப புடிச்சிருந்தது. பட் ஆனா, நம்ம எதிர்பார்க்கிற மாரி கமர்ஷியல் படங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து இந்த படத்துக்கு வேல்யூ குடுப்பாங்களா? இந்த படத்துக்கான ஸ்பேஸ குடுப்பாங்களா? அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நெறைய யோசிச்சு தான் பார்க்கணும். மத்தபடி இப்போதைக்கு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. படத்த பார்த்து தான் மத்த விஷயங்கள் வந்து பேசணும். ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகப்போது. பார்த்துட்டு நம்ம நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!